அதாவது சுப்ஹான் அல்லாஹில் அலீம் என்ற திக்ரை 100 தடவை தான் ஓத வேண்டுமா அல்லது அதை விட குறைந்த எண்ணிக்கையிலும் ஓதலாமா? இதுவே கொஞ்சம் மாற்றமாக சுப்ஹான் அல்லாஹி வபி ஹம்திஹி சுப்ஹான் அல்லாஹில் அலீம், அது சுப்ஹான் அல்லாஹில் அலீம் என்பது இரண்டாவதாகவும் சுப்ஹான் அல்லாஹி வபி ஹம்திஹி முதலாவதாகவும் வைத்தும் ஹதீஸில் இருக்கிறது. இது புகாரில் 6406, 6682 இந்த ஹதீஸ் இன்னும் பல நூல்களில் இருக்கிறது. இந்த திக்ரை பொறுத்த வரைக்கும் ஹதீஸுகளில் இத்தனை தடவை சொல்லணும் என்று எண்ணிக்கை வரல. இந்த திக்ர் சொல்கிறத பற்றி சிறப்பு வருது. எப்படி வருதுன்னு கேட்டால், கலிமத்தானி 2 சொற்கள் இருக்கின்றன, ஹஃபீஃபத்தானி அலல் லிசான் நாவுக்கு ரொம்ப லேசானது, ரொம்ப கஷ்டம் இல்லை இதை சொல்வது, நாவுக்கு ரொம்ப எளிதான 2 சொற்கள் இருக்கின்றன. அதே நேரத்தில் சகீலத்தானி ஃபில் மீசான் நன்மை தீமைகளை எடை போடுகிற தராசில் ரொம்ப கனமானது. ஹபீபத்தானி இல ரஹ்மான் ரஹ்மானாகி அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானது. இதுக்கு எண்ணிக்கை சொல்லப்படவில்லை. அப்போ எண்ணிக்கை சொல்லவில்லை என்று சொன்னால் நமக்கு பெரிய நன்மையை சொல்லக்கூடிய ஒரு திக்ராக இருக்கிறது. நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சுப்ஹான் அல்லாஹி வபி ஹம்திஹி சுப்ஹான் அல்லாஹில் அலீம், இது மர்மையில் நன்மை தரக்கு எத்தனை திக்ர்கள் செய்கிறோம்ல, இது ரொம்ப ஒரு அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு திக்ரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதுக்கு நம்பர் கிடையாது. நீங்கள் முடிஞ்சால் 1 10 நேரம் கிடைக்கும் போது சும்மா போய்கிட்டு இருக்கும்போது இதை ஓதலாம். அர்த்தத்தை விளங்கி என்ன செய்யணும், அல்லாஹ் புகழ்கிறேன், அவன் தூய்மையானவன், அவன் மகத்தானவன் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. இந்த கருத்தில் உள்ளது சொல்லலாம். அதே நேரத்தில் கொஞ்சம் வாசகம், அதாவது ஒரு வித்தியாசமான வாசகத்தோட ஒரு திக்ர் இருக்கிறது. அதுக்கு நேரம் நம்பர்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது மன் கால ஹீன யுஸ்பிஹு, சுபுகு நேரத்தில் காலை பொழுது அடையும் பொழுது யாராவது சொல்வாரேயானால் சுப்ஹான் அல்லாஹில் அலீம் வபி ஹம்திஹி சுப்ஹான் அல்லாஹில் அலீம் வபி ஹம்தி, இது வேற வார்த்தை, அதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமான சொல் இது. அப்போ சுப்ஹான் அல்லாஹில் அலீம் வபி ஹம்திஹி என்பதை காலை நேரத்தில் மிஅத்த மர்ரத்தின் 100 தடவை ஒருவர் சொல்வாரேயானால், அதே மாதிரி ஒய்தா அம்சா கதாலிக்க மாலை நேரத்தை அடையும் பொழுதும் இதே போல 100 தடவை சொல்வாரேயானால், அப்போ இவர் செஞ்ச இந்த திக்ருடைய நன்மை அளவுக்கு வேற எவரும் செய்ய முடியாது. இதுக்கு கிடைக்கிற நன்மை இருக்குல்ல, இவர் அடைகிற இந்த நன்மையை வேற எதன் மூலம் எவர் அடைய முடியாது என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இது அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ். இந்த திக்ரு, அதாவது சுப்ஹான் அல்லாஹில் அலீம் வபி ஹம்திஹி, இதுக்கு தான் காலையில் 100 மாலையில் 100 என்று வந்திருக்கிறது. சுப்ஹான் அல்லாஹி வபி ஹம்திஹி சுப்ஹான் அல்லாஹில் அலீம் என்கிற அதுக்கு நம்பர் வரல. அதை சொல்வதாக இருந்தால் எத்தனை வேணாலும் சொல்லிட்டு போங்க. இது நம்பரை போட்டு வர்றதுனால இதை 100 தடவை சொல்வது என்ன செய்யுது, ஒரு சிறப்பு என்று வந்திருக்கிறது.